நடப்பது இல்லை அப்படிங்கிறத. ஆகவே அவங்க வந்து அதாவது பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல உள்ளவங்க பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா, அந்த வெளிச்சத்துக்குள்ள வர முடியாததுக்கு காரணம், அவர்கள் அவிவிசுவாசத்துக்குள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்க காரிருள்ல இருக்கிறாங்க. அதிகமான வெளிச்சத்துல நடப்பதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் குடுக்கிறதில்ல. அப்படிங்கிறத அந்த முதல் பேராகிராஃப் நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமா யோவான் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனத்த நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21. யாராச்சும் வாசிக்கலாம்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்ப அந்த அதிக ஒளியினிடத்துல வருவதுங்கிறது தெளிந்த சத்தியத்திற்குள் வரும்பொழுதுதான் அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மார்க்கம் பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா, அந்த சத்தியத்துக்குள்ள இல்ல. அந்த மகத்துவமுள்ள ரகசியமாகி அந்த சத்தியத்துல அவங்க வர முடியாததுக்கு காரணம், இந்த பைபிள அவங்க விசுவாசிக்காம, கொஞ்சம் விசுவாசத்துல இன்னும் சொல்லப்போனா அந்த வார்த்தைகள் அந்த பேராகிராஃப்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் இந்த அதிகமான சத்திய வெளிச்சத்துக்குள் வர முடியாம இருக்கிறாங்க. அப்படிங்கிறத சொல்றாரு. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனத்தையுமே வாசிச்சிடலாம். உலகத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. அப்ப இதேதான் இன்னைக்கு இன்னும் கடைசி காலத்துல 2ஆம் வருகை காலகட்டத்துல, அவருடைய ராஜ்யத்தின் காலகட்டத்துல அவர் வந்து இருக்கிறார். இன்னைக்கு அவருடையவர்களா இருக்க வேண்டியவங்க யாருன்னாய்க்க, முதல் நூற்றாண்டுல யூதர்கள், இந்த கடைசி நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் தான் அவரை எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா, அவர்களோ அவருடைய வந்திருந்து செயல்படக்கூடிய அநேக காரியங்கள், அந்த ஆழமான சத்தியங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டுல நடந்தது மாரியே, யூதர்கள் நடந்த மாரியே, இந்த காலகட்டத்தில கிறிஸ்தவர்கள் அனைவருமே இப்படிப்பட்ட காரிருள்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த காரிருள்ல இருக்கும்படி தான் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தெசலோனிக்கர்ல கூட இருளில் உள்ளவர்கள் இருளிலே இருக்கட்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குரிய கிரியையை செய்யுங்க அப்படின்னு கூட சொல்றாரு. அதே மாரி நம்ம அடுத்த பேராகிராஃப்ல வரும்போது, தேவனுடைய ஆவியினால முழுவதும் நாம் போதிக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம வசனங்கள் மூலமா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த போதனைக்குள்ள நம்ம வரும்பொழுது, வேத வாக்கியங்கள மட்டும் நம்ம வச்சு அத ஆராய்ச்சி பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன் வி நீட் நத்திங் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது பைபிளை தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் மிஞ்சி நம்ம எதையுமே யோசிக்க வேண்டியதில்ல அப்படிங்கிறத நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துல இந்த பேராகிராஃப் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. இத வந்து ஆதார வசனத்துல கூட அந்த பேராகிராஃப்ல 2 தீமோத்தி 3:15 நம்ம அந்த பேராகிராஃபினுடைய காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்மளுக்கு இந்த சத்திய வெளிச்சமாகி அவருடைய வார்த்தை வந்து பாதைக்கு தீபமும், நம்மளுடைய வெளிச்சமுமா இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம சங்கீதத்துல படிக்கிறோம். 2 பேதுரு 1:19 கூட அ இருளிலுள்ள ஸ்தலத்தில் விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வெளிச்சம் இந்த 2ஆம் வருகை காலகட்டத்துல மேகத்தின் மேல வந்திருக்கிற ஆண்டவருக்குரிய அந்த காரியம் பூமி முழுவதும் காரிருள்ல தான் இருக்குது. விடியற் காலத்து வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு கிடைப்பதற்கு நம்ம வசனத்தை மட்டும் பற்றிக்கொண்டு மிஞ்சியவைகளை நம்ம அ அதற்கு வேண்டியது இல்லைங்கிறத தெளிவான முறையில இந்த ஒரு பேராகிராஃப் நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் அதிக உறுதியான
இந்த தீர்க்க தரிசனம், மகா பரிசுத்தமான விசுவாசமாகிய இந்த பைபிள் வசனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். இந்த நாளிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, அநேகர் அம் வசனத்தோடு பேசும்பொழுது, நாம் இந்த முறைமைக்குள்ளாக அவர் எழுதின அந்த முறைமைகளுக்குள்ளாக நம்ம தெளிவா நம்ம இதற்குள்ளாக கடந்து வருகிறோங்கிறது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாவும் இருக்குது. நன்றி. ஓகே பிரதர். ஸோ இந்த பிரதர், 2 பேராகிராஃப்ல நம்ம பிரதர் யாரோ பேசணும்னு நினைச்சாங்க. நான் தான் ஜெயசுராஜா. ஒரே ஒரு கேள்வி பிரதர். கேளுங்க பிரதர். பிரதர் ஒருவேளை கேள்விங்கிறத நம்ம கடைசியில வச்சுக்குவோம். இருந்தாலும் கேள்வி கேட்கிறத கேட்டுருங்க. சரிங்க பிரதர். ஒன்றும் இல்லை, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தாவி நமக்கு எதற்காக இந்த சபையை நடத்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுப்பதற்காக மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ ரட்சிப்புக்கேற்ற ஞானம்னா நம்ம வந்து மகிமைக்குள்ள கடந்து போறதுக்கு தேவையான சத்தியங்கள்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வேற ஏதாவது விளக்கங்கள் இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. சாரி, திரும்ப கேளுங்க. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வந்து அடையறதுக்கு பரிசுத்தாவி தேவைப்படுது, அதுவா இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்க? அதுதான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்தாவி எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்றாருன்னா, சபைக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசுத்தாவி அதாவது எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, அதாவது ரட்சிப்புக்கேற்ற வேத வாக்கியங்கள் எல்லாமே ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுப்பதற்காக தான் அது நமக்கு பரிசுத்தாவி கொடுக்க தருமே அன்றி அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ரட்சிப்புக்கேற்ற ஞானம் அப்படிங்கிறதுக்குரிய விளக்கத்தை நான் கேட்கிறேன். ரட்சிப்புக்குரிய ஞானம்னா நான் பொதுவா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம மகிமை அடைகிறதுக்கு தேவையான சத்தியம். ஓகே ஓகே ஓகே. டீப் மீனிங் இருக்கான்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. மகிமை அடையறதுக்கு என்னன்னா சத்தியம். ஓகே. ஸோ ஆக்சுவலா இப்போ இது முடிச்சிடலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை தருமையின்றி எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கு மேலாக நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ ரட்சிப்பு வந்து கண்டிப்பா வந்து தேவன் கொடுக்கிற சத்தியம் பைபிள்ல இருந்து, அதுல இருந்து அதுக்கப்புறம் தேவனால் எழுப்பப்பட்டவர்கள், அதாவது தீர்க்கதரிசனா இருக்கலாம், அப்புறம் வந்து ரிஃபார்மர்ஸா இருக்கலாம், அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய வசனத்துக்கு இசைவா இருக்கக்கூடிய ஆலோசனைகள், ஜீவநீரூற்று பாதைக்கு வழி நடத்துகிற வேத வசனங்கள், அதோட விளக்கங்கள் அதுக்கு இசைவா வரும் பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பா ரட்சிப்பு கிடைக்கும். அது கைட் பண்றது பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ இங்க அப்போஸ்தலன் பால் கூட இன்னும் சில வசனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சபை கூடுதல்களை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, எக்லிஷியாவுக்கு வந்தாதான், புது சிருஷ்டி கிட்ட பழகினாதான் எடுபிகேஷனே நடக்குமே தவிர, எடுபிகேஷன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவா ஆன சத்தியங்கள், கருத்துக்கள் வந்து ஷேர் ஆகும். அப்போ சபை கூடுதலை விட்டுட்டோம்னா அங்க எடுபிகேஷன் நடக்காது. சால்வேஷனுக்கு போறதுக்கான பைப்லைன் அதுதான், எக்லீஷியா தான். அங்க வந்து நடக்காது. ஸோ சபை கூடுதலை விட்டுட்டோம்னா ஸோ ரட்சிப்பு அடையறதுக்கான வழியும் கிடைக்காது, பக்தி விருத்திக்கு எதுவும் நடக்காது. ஸோ எக்லிஷியா வந்து சால்வேஷன்லாம் கொடுக்காது. ஆனா எக்லிஷியா வராம போயிட்டீங்கன்னா ரட்சிப்பு இழந்துருவோம். ஏன்னா புது சிருஷ்டிகிட்ட தான் கண்டிப்பா பழகணும். அங்க வந்து சத்தியத்தை மட்டும் தான் பேசணும். அங்க வந்து பேசுற சத்தியம் வந்து ஜீவநீரூற்று பாதையில வழிநடத்துகிற சத்தியம் தான் பேசணும். சொந்த கருத்து எனக்கு இது மைண்ட்ல தோணுச்சு, என்னோட மாம்சத்துக்கு செட் ஆகலைங்க, அந்த மாதிரிலாம் கருத்தெல்லாம் பேசாம அந்த ஃப்ரேம்குள்ள வர்ற கருத்து தான் பேசணும். அதாவது வசனம் தான் அந்த ஃப்ரேம். ஸோ அது வந்து எங்கதான் நடக்குதுன்னா எக்லிஷியால தான் நடக்குது. ஸோ ஆனா எக்லிஷியா சால்வேஷன் கொடுக்காது. ஆனா எக்லிஷியா வந்து சால்வேஷன் அடையிறதுக்கு அந்த பக்தி விருத்தியான கருத்துக்கள் வந்து புது சிருஷ்டிகள் மத்தியில் தான் உலாவும், ஷேர் ஆகும். அது வந்து பரிசுத்த ஆவி தான் அந்த கைட் பண்ணுது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே பிரதர். அந்த சத்தியத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம விசேஷ விதமா சபையில தான் நம்ம நிச்சயமா கற்றுக்கொள்ள முடியும். நிலைமையில இருந்தாலும் சரி, அல்லது புதுசா நம்ம வந்தோம்னாலும் சரி, சகோதரர் சொன்ன மாதிரி ஐக்கியத்தை விசேஷ விதமா சபை கூடுகையை விட்டு விடுறதுனால நம்ம கண்டித்து உணர்த்தப்படுகிற அந்த காரியங்களுக்கு நாம் நிச்சயமாகவே விலகி இருப்போம். அதுக்காக தான் எபிரேயர் 10:23, 24, 25 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
எபிரேயர் 10 10ல 22, 23, 24, 25. ஓகே. விருப்பமுள்ள சகோதரர் படிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த புத்தி எங்க கிடைக்கும்னா போதனை, சபையினுடைய போதனையில நிச்சயமா கிடைக்கும். இதுல வந்து விசேஷ விதமா ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய குறைகள் எல்லாம் தெரியாம கூட போயிடலாம். அந்த வகையில நம்ம மற்றவங்களால் உற்று நோக்கப்படுவதற்கு உலகத்தாரால உலக பார்வையில தான் உற்று நோக்கப்படுவாங்க. நம்மளுக்குள்ள தவறுகள் எல்லாம் விசேஷ விதமா சபையில தான் அந்த சத்தியத்துக்குள்ளாக, சத்தியத்தின் ஆவிக்குள்ளாக வழிநடத்தப்படுவதற்கான அன்பின் ஐக்கியம் கிடைக்குது. பரிசுத்தாவினால் நாம் தெளிந்த புத்திக்குள்ள வழிநடத்தப்பட்டாலும் இந்த அன்பின் ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது சகோதரர் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி பார்த்து அந்த காரியத்தை டெவலப் பண்ணணுங்கிறத சொல்லும் பொழுதுதான் நற்கிரியைகளுக்கு ஏவப்பட்டு அப்படிங்கும்போது அந்த நற்கிரியைகள்ல ஏதாச்சும் குறை இருக்குதுன்னாக்கி அதை சரி செய்வதற்கு நம் புத்தி சொல்லப்படுகிற ஒரே இடம் எதுன்னா சபையாக தான் இருக்குது. சரிங்களா? நம்ம வீட்டில், என் வீட்டில் கூட நான் பார்க்கும்போது என்னுடைய குறைகள் சபையார்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுங்கிறத காட்டிலும் வீட்டில் கூட நம்ம சகோதரிகள் மற்ற ஏனையர்கள் மூலமா நேரடியாகவே கண்டிக்கப்படலாம். இருப்பினும் நம்ம அங்கே வந்து பொதுவான அந்த போதனைக்குள்ளான புத்தியை நம் பெற்றுக்கொண்டு அங்கே தெளிவடையலாம். இதுல நம்ம தப்பா எண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில ஒரு பாடம் நம்மளுக்காக இருக்கலாம், நம்மளை சீர்திருத்துவதற்காக இருக்கலாம். நம்ம தயவு செய்து தப்பா எப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, இது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தான் சத்தியத்தை மேக்சிமம் சொல்லுவாங்க. ஒரு சில இடரல்களுக்குரிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம். தவறான போதனைகள் எங்கனையாச்சும் 1, 2 இருக்கலாம். நான் அதை இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நம்மளுக்கு நீதிக்கான வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு அதனாலதான் அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிஜாய்ஸ் இன் த லார்ட் யூ ரைட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீதி உள்ளவர்களே கர்த்தருக்குள் சந்தோஷித்திருங்கள் அப்படின்னு அந்த பேராகிராஃப்ல சொல்றாரு. அப்ப நம்ம நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக சந்தோஷித்திருப்பதற்கு, சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கும், சத்தியத்தில் தெளிவடைவதற்கும் சபையில தேவனுடைய ஆவியினாலதான் நம்ம ஏவப்பட்ட அநேக காரியங்கள் செயல்படுத்துறோம். இந்த புத்தி கத்துக்கொள்ளுகிற இடத்த நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்குறோம். ஆனா இதுல தப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்க வேணாம்னா, அல்லது தப்பா நீங்க என்ன எடுத்துக்கொள்ள வேண்டாம்னா, புத்தி சொல்றேன்னு போயிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, தீங்கு பேசுவாங்க, மற்றவங்கள குற்றம் சாட்டுவாங்க. அந்த குற்றம் சாட்டுதல் வேண்டாம். ஆனா அவங்கள சரி பண்ணுவதற்கு ஏதுவான புத்தி சொல்லணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஒழிஞ்சு குற்றம் சாட்டணும்னு சொல்லல. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்றது வந்து தேவன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போய் யாரையும் குற்றம் சாட்டுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தயவான ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஒருவேளை நம்ம போதகர்களாக வழிநடத்துகிற ஊழியர்களாக இருந்தோம்னாக்க நம்ம எந்த வகையில வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26. 22, 23. அன்றியும் 23, 24, 25, 26. புத்தியீனமும் அயுக்தியுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஓகே. இப்ப இது வந்து உபதேசத்தின் அடிப்படையில நம்ம புத்தி கத்துள்வது சபையில தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ரட்சிப்பானது தெய்வீக ஞானத்துக்குள்ளாக
பரிசுத்தாவினால தான் நம்ம வழிநடத்தப்படுற அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத எப்படி அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே பிரதர்? இயேசுராஜ் பிரதர்? ஆமாம். பிரதர் இல்ல இயேசுராஜ் இல்ல பிரதர் கேள்வி என்னன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா என்ன? அவ்வளவுதான். ஓகே ஓகே. ரட்சிப்பு கேட்ட ஞானம் அப்படிங்கிறனுடைய விஷயம் பரிசுத்தாவினால் நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படிதானே? எப்படி வழிநடத்தப்படுகிறோம்? ஆமா ஆமா ஆமாங்க. ஓகே. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பிரதர். காரணம் என்னன்னா, மாறுபாடான அநேக போதனைகள் வெளியில உள்ள கிறிஸ்தவத்துல இல்ல, விசேஷ விதமா பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில தான் நிறைய இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்துல எப்படி வழிநடத்தப்படுறது பரிசுத்தாவில அப்படிங்கும்போது, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2 வகையான ஞானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 13ல இருந்து 18 வசனத்தை படிச்சோம்னா, நம்ம அந்த ஞானத்துல வழிநடத்தப்படுறோமான்னு நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது ஒருவேளை நம்ம பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல வழிநடத்தப்படலன்னா, நிச்சயமாகவே நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாகி பொய்யான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்துல பரிசுத்தாவினால எப்படி வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்களை படிச்சோம்னா ஓரளவு நம்மளுக்கு கிளியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். படிக்கலாம். யாக்கோபு 3ஆம் 16, அதிகாரம் 18 13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சா சிஸ்டர்? சிஸ்டர் வசனம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு பிரதர். இதுல கிளியராவே சொல்லப்படுதுன்னா, பரத்திலிருந்து வராத ஞானம் வந்து குழப்பம் நிறைந்ததும், சத்தியத்துக்கு எதிரானதும், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு, இதுல 3 விஷயத்த உலக ஞானத்தை ஒப்பிடும்போது, எர்த்லி, சென்சேஷனல் அண்ட் டிமோனிக் அப்படின்னு சொல்லப்படுது. பேய்த்தனம், பூமிக்குரிய பாரம்பரியங்கள், அப்புறம் வந்து சென்சேஷனல் சொல்லி அது அது வந்து நம் உணர்வுபூர்வமா அப்படியே நம்மள ஏமாத்தக்கூடிய ஒரு வஞ்சனைகளுக்குரிய ஒரு போதனையா கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப இததான் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அது சத்தியத்திற்கு நிச்சயமாகவே சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி அது அந்த ஞானத்தினுடைய விளைச்சல், பலன், நற்கனிகளை கொடுக்கும். அதுல பார்சியாலிட்டி இருக்காது. அதுல மாய்மாலம் இருக்காது. பார்சியாலிட்டினா ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். வித்தவுட் ஹைப்போக்ரைஸ்னா மாய்மாலம் இருக்காது. நீதியின் கனிகளாலே அது விதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதுவா இருக்கு. அந்த வகையில பரத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஞானத்தினால நம்முடைய ரட்சிப்பு தெளிவான முறையில நம்ம வழிநடத்தப்பட்டமையானால் தான் அந்த அந்த ஞானத்துக்குள்ளாக தான் நம்ம கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தனால தான் நம்முடைய ரட்சிப்பு உறுதியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் நான் நினைக்கிறேன். யேசுராஜ் பிரதர். ஓகே 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 பிரதர், ஒரு நிமிஷம். அதாவது எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கு மேலாக நமக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி, இதுல எழுதப்பட்டிருக்கிறத அதுவே நம்ம கை கொண்டா போதும். அதுக்கு மேல எதுவும் நமக்கு தேவையில்லாத, அதாவது இது இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நடந்துக்கிட்டா போதும். அதனால மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மிஞ்சின நீதிமான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் புரியல சிஸ்டர். ஏன்னா
நீதிமான்னா அது என்ன உலக பிரகாரமா நம்மள அந்த மாரி நீதிமான் மாரி காமிச்சுக்கிறது மாரி நீங்க சொல்ல வந்தீங்கன்னா ஓகே. ஆ. அதிகமான நீதிய காமிக்கிறாங்கங்கிறதுக்காக அதிகம் காமிச்சுட்ட நீ இனிமே காமிக்காதன்னு கேட்க போறாரு. அப்படியா இருக்குமா? அது எனக்கு தெரியலையே. அதிகமா இத விட மேலா எனக்கு தெரியுங்கிற மாதிரி இல்லாம ம். அப்படி அப்படின்னு வேணா நினைக்கிறேன். உலக பிரகாரமா நம்ம வச்சுக்காம ஆ. நம்ம பார்க்கலாம் வந்து. ஏன்னா, நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி காமிக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தத்தை அப்படி ஆ. சொல்றது. மிஞ்சின நீதிமான்ங்கிறது வந்து இத எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு சில விஷயத்த அதனுடைய பலனை அடையும்படிக்கு நம்ம மற்றவங்களுக்கு காமிச்சு, அந்த நீதிய காமிச்சு, நான் இப்படிலாம் நீதி செய்றேன் பார் அப்படிங்கிறத ம். காமிக்கிறவங்க இருக்க வேணாங்கிறதுல தான் நீங்க சொன்ன வார்த்தைய நான் புரிஞ்சுக்கிறேன். இருக்கலாம். அதுதான். ஓகே பிரதர்ஸ். ஸோ மேக்ஸிமம் இப்போ கேள்வி பதில்கள் அப்புறம் பேராகிராஃப்ல இருக்கிறது மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த நீதிமான்ன்றது வந்து பேபிலோன் மாதிரி கூட சொல்லலாம். எப்படின்னா அவங்க நீதிமான்றது வெளியிலே வந்து என்ன நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி அனுதாபத்தை தேடிக்கிறது, மற்றும் ப்ரேயர் பண்றது வந்து மற்றவங்க என்ன பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ப்ரேயர் பண்றது, அந்த மாதிரி பாவனை காட்டுறது. நான் நீதிமான்ன்றது பாவனை காட்டுறது. உலகத்துக்கு நான் நீதிமான்ன்றது பிரபலத்தை தேடிக் கொள்வதற்காக நான் நீதிமான் என்று வெளியே பெருமை பீட்டிக் கொள்றதுக்காக அப்படி போகக்கூடாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீதிமான்ன்றது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நான் சத்தியத்தில் இருக்கிறனாலே நான் உலக ஜனங்களை கீழ்த்தரமா பார்ப்பேன். நான் ரொம்ப யோகியன் அந்த மாதிரி வந்து போகாம, அதுதான் வந்து எக்ஸாக்டா நீதிமான். வேணுமனே வந்து பெருமையா நான் நீதிமான்ன்றது ஃபோக்கஸ் பண்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் ரொம்ப சத்தியத்துல வந்துட்டனால நான் ரொம்ப நல்லவன், உலகத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப கெட்டவன், தேவன் அவங்களுக்குலாம் எதுவும் பிளான் இல்லை, நான் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ சகோதரி சொன்னதுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்றேன். ஸோ இந்த பேராகிராஃப்ல ரட்சிப்பு கேட்ட ஞானம் வந்து பரிசுத்த ஆவி மூலியமா நமக்கு கிடைக்குது. ஸோ எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாம் எதுவும் படிக்கவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. வேத வசனத்தின்படி நம்ம படித்து புரிஞ்சுக்கணும். அந்த வேத வசனம் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேறிட்டு இருக்கு. ஸோ தட் நம்ம விசுவாசிகளாக நீதிமான்களாக நாம வந்து களி கூறணும், சந்தோஷப்படணும், ரிஜாய்ஸ் ஆகணும். இங்கிலீஷ்ல வந்து ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ரைச்சியஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நாம அதுல களி கூறணும். ஸோ இவங்க வந்து இந்த அவிஸ்வாசிகளா இருக்கக்கூடிய இந்த பேபிலோன் நாமினல் கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் வந்து அவங்க விசுவாசிகள் தான், ஆனா அவங்க வந்து இதுல மனித பாரம்பரியம் கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இந்த என் பிளேன்ல இருக்கிறவங்க வந்து எம் பிளேன்ல வந்து எல்லாரும் வரமாட்டாங்க, சில சிறுமந்தை தான் வருது. அப்புறம் இந்த என் பிளேன் ஆர் பிளேன்ல வந்து அப்படியே அந்த குறைஞ்ச வெளிச்சத்துல நின்றுவாங்க. இந்த அவிசுவாசி டோட்டலா வந்து அப்படியே அந்த இருள் சூழ்ந்த நிலைமையிலே அப்படியே இருந்துடுறாங்க. அந்த கேடான இச்சையான விஷயங்களுக்கு அவங்க அனுமதிக்கப்பட்டுறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அந்த உலகம் வந்து தீமையில இருக்கிறனால. ஸோ நாம வந்து களி கூறணும். ஏன்னா வேதத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதுன்றது நம்ம நிறைய வேத வசனங்கள் மூலியமா பார்த்தோம். ரோமன்ஸ் சாப்டர்ல பார்த்தோம், யோவான்ல பார்த்தோம். அப்புறம் இன்னும் சகோதரர் கேட்ட நல்ல கேள்விக்கும் நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவா இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம கடந்து போயிடலாம். ஒரு சொல்லுங்க. அதில் சகோதரி வந்து ஒரு பாயிண்ட் எப்படி சொன்னாங்கன்னா, மிஞ்சின போது the spirit of God given to guide the church into truth. அதாவது பரிசுத்தாவி எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, சத்தியத்திற்குள்ளாக நாம் வழிநடத்தப்படுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர் வரிகள்ல தான் பட் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன் வி நீட் நத்திங் ஃபார் த ஹோலி ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இங்க மிஞ்சினது எதுக்கு மிஞ்சி போயிட வேணாம்னு சொல்லப்படுதுன்னா, நீதிமானுக்கான காரியத்தை பத்தி இங்க மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஹோலி ஸ்கிரிப்சர் மிஞ்சி நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம்
அப்படிங்கிறது பைபிளுக்கு மிஞ்சி பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன் வி நீட் நத்திங். என்ன எழுதுகிறதோ அதுக்கு மிஞ்சி நாம் எதையும் யோசிக்க வேண்டாம். பைபிள்ல மிஞ்சி பெரிய ஞானிகள்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த சில பேர் நிறைய நிறைய தெரிஞ்ச மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற அந்த இது இருக்கக்கூடாது. இது போதுமானது, நமக்கு கிடைக்கிறது போதும். இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கை கொண்டா போதும் அப்படிங்கிறதுதான் பிரதர் கொஞ்சம் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பேச போறோம்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உள்ளேறி கொண்டோம். என்ன சொல்ல, அந்த லிமிட்டேஷனுக்கு மிஞ்சி நம்ம போக வேண்டாம். அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடலாங்கிறது தான் இங்க விளக்கத்துக்கு நாம் பெற்றுக்கொள்கிறது. அதனால நம்ம பைபிளை மிஞ்சி நம்ம போக வேணாங்கிறது தான். இன்னும் சொல்ல போனா இந்த வால்யூம் ரைட்டிங்ஸும் நம்ம எப்படி புரிந்து கொண்டு இதுல அட்டன் பண்றோம்னு தெரியல. மேக்சிமம் பைபிளை தாண்டி போவதில்லை. அதுதான் நான் இதுவரையும் படிச்சது வரையும் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயமா இருக்கு. பைபிளை தாண்டி போதனைக்குள்ள இந்த வால்யூம்ஸ் போகல. அந்த வகையில நாம அந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே பைபிள் வசனங்கள்லாம் இதுக்கு சாட்சி கொடுக்குதுன்னா நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியினாலே சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுறோம். சகோதரர் கேட்ட கேள்வியின்படியிலே நான் ஞானமான அந்த ரட்சிப்புக்குள் கடந்து செல்வதற்கு நம்மளுக்கு போதுமானது பைபிள்லயும் இந்த வால்யூம்லயும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நன்றி. ஓகே ஓகே அது கரெக்ட் தான். நீங்க பிரதர் சொன்ன சிஸ்டர் சொன்ன கமெண்ட்ஸ், அப்புறம் ராஜா பிரதர் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இது எழுதின ரசூல் பிரதரே வந்து வசனத்தை வச்சுதான் பேசுவாரே தவிர அவருடைய கற்பனை கதை எதுவுமே எதுவும் பேச மாட்டாரு. இவர் தான் வந்து நான் பேசுறதே வசனத்துக்கு இசைவா இருக்கிறது பாருங்க. பைபிளுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, வசனத்துக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த பேராகிராஃப் லைன்லயே அது அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. இது அவரோட வரிகள் தான். What is written, we need nothing. For the Holy Scriptures are able to make wise unto salvation. ஸ்கிரிப்சர் தான் வந்து பரிசுத்த ஆவினால நம்ம சால்வேஷனுக்கு கூட்டிட்டு போதே தவிர வேற யாரும் ஹியூமன் தாட்ஸோ எதுவும் கிடையாது. ஸோ அந்த பைபிள் தான் இந்த லிமிட், அந்த லிமிட்குள்ளேயே நம்ம பேசிக்கணும். இது சொன்னவரே இது சொன்னது ரசல் பிரதர் தான் இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஸோ இவரோட இந்த வரிகள், இந்த லைன்ஸை படிக்கும்போது இவரோட கேரக்டர் நமக்கு தெரியுது. என்னன்னு தெரியுதுன்னா, நான் வசனத்தை வச்சுதான்ப்பா நான் பேசுறேன், நான் தேவையில்லாமலாம் எதுவும் பேசல, ஸோ வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் வேதமானவர்களாகிய புரிந்து கொள்ளுதல். ஸோ சில பேர் வந்து மைட் பி எப்படி கற்பனையா சிலது ஏதாவது பேசலாம், உலக பரிகாரமா ஏதாவது சில விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேக்சிமம் எந்த ஏரியால பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வால்யூம்ஸ் படிச்சு கூட பைபிள் படிச்சு கூட எந்த ஏரியால சொதப்பி இருக்கிறாங்கன்னா, குரோனாலஜி இதுல சொதப்பி இருக்கிறாங்க. 2014 சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, அறுவடை ஒளியும். அதுக்கப்புறம் 1914 அறுவடை ஒளியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் டேட்ல தான் சொதப்பி இருக்கிறாங்க மேக்சிமம். மற்றபடி லிமிட்டோட போறவங்க இருக்கிறாங்க பைபிள் வால்யூம்ஸ். ஸோ அந்த வால்யூம்ஸ்ல இருக்கிற லைன்ஸ் வரிகள் எல்லாமே வசனத்துக்கு இசைவா இருக்கா இல்லையான்றது இது வந்து ஜென்ரலான புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளுதல் தான் எல்லாருமே நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து வேற மாதிரி ரூட்ல போறாங்க. நாங்க வால்யூம்ஸ்லாம் படிக்க மாட்டோம், அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கணுமா, நாங்க பைபிள் மட்டும் தான் உட்காந்து படிப்போம், ஆனா பைபிள் இருக்கிற கருத்து ஏதாவது விளக்கம் கேட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா நாங்க போய் ரசல் பிரதரோட அறிவாளி, ரிஃபார்மர்ஸோட நாங்க பெரிய பெரிய அறிவாளி. ஸோ இந்த வால்யூம் டிஸ்கஷன்ல நம்ம பீரியன் டிஸ்கஷன் டைட்டில்ல நாம பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, அதாவது இந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த 2 பேராகிராஃப் பார்த்தோம், இது எல்லாமே நிறைய இதுல ப்ரூஃப் இருக்கு, நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய வருஷம் வந்து இதுல இன்டர்லிங்கிங் ஆச்சு. இப்போ ராஜாபர் கோட் பண்ணது, அப்புறம் அபிகேல் சிஸ்டர் கோட் பண்ணது, நிறைய வருஷம் இதுல இன்டர்லிங்கிங் ஆச்சு. ஸோ இதுல இருந்தே ப்ரூஃப் என்ன ஆகுதுன்னா, இந்த புக்கை எழுதின ஆத்தர், அதாவது ரசல் பிரதர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பேசல, வசனத்தை ரெஃபரன்ஸா வச்சுதான் பேசியிருக்கிறார். ஸோ அதுதான் என்னுடைய புரிந்து கொள்வது. ஸோ மற்றவர்கள் கருத்தும் வந்து வரவேற்கத்தக்கது, அதுவும் நானும் மதிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அந்த 2 தீமோத்தி 3:15 அந்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம் பிரதர், அந்த பேராகிராஃப் நிறைவுல. ஓகே ஓகே 2 தீமோத்தி 3:15ங்களா பிரதர்? ஆமா ஆமா. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே
உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தொடர்ந்து வச்சிருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, நன்றி. இதோட கருத்து ஷேர் பண்றீங்களா brother? வசனத்தோட கருத்து இல்ல அவ்வளவுதானா? இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த வசனம் நம்மளுக்கு என்னென்ன வகையில ஹெல்ப்பா இருக்குதுங்கிறதுக்கு அது ஆதாரமா இருக்கு அந்த வசனம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்பொழுது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இந்த லைன்ல தான் நம்ம படிக்கணும். ஸோ விருப்பமுள்ள சகோதரர்களையும் படிக்கலாம். படிச்சவங்க படிக்க வேண்டாம், வேற சகோதரிகள் யாராவது படிக்கலாம். இப்போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் என்பது இன்னும் உண்மையாய் இருந்த போதிலும் எப்போதும் பூமி இதே நிலைமையில் இருக்காது. ஏசாயா 21:12 விடியற்காலம் வருகிறது என்ற உறுதிமொழி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வாறு தமது சூரியனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க செய்கிறாரோ அதே போல 1000 ஆண்டு ஆட்சியில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த முழு உலகமும் நன்மை அடையும்படிக்கு தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அப்போது அது தீமையின் கொடிய துர்நாற்றத்தை நீக்கி ஜீவன், உடல் நலம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் படிச்சது நம்ம தாட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். இந்த பாரால என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வசனத்தின்படி வந்து இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கும். ஆனா இது வந்து உண்மையா இருந்தாலும் இந்த நிலைமை வந்து இதே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஏசாயா 21:12 விடியற்காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து தேவன் வந்து எப்படி வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் வந்து சூரியனை உதிக்க செய்யறாரோ அதே போல வந்து அதாவது 1000 இயர்ஸ்ல வந்து இருள்ல மறைஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து வெளியரங்கமாக்கி இருதயத்தினோட யோசனையை வந்து வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முழு உலகமும் வந்து நன்மை அடையும்படிக்கு நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அப்போது எந்த வந்து தீமையும் இருக்காது. அப்போ வந்து ஜீவன், உடல் நலம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை வந்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆதார வசனங்கள் வந்து மல்கியா 4:2 கூட, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 1000 இயர்ஸ்ல வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்து மூலியமா பாக்குறோம். ஓகே. இன்னும் அடிஷனலா ஏதாவது கமெண்ட்ஸ் வித் ஸ்கிரிப்சரோட ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறதா ஷேர் பண்ணலாம். அதிக வெளிச்சம் வருவதை பத்தி தான் வேதம் நம்மளுக்கு நீதிமொழிகள்ல நம்ம கற்றுக்கிறோம் 4:18. ஆகவே வெளிச்சத்துக்குள்ள கடந்து வருகிற விஷயத்துல காரிருள் இப்பொழுது மட்டுமல்ல என்றென்றைக்குமே நீக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துல தேவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய வெளியரங்கமான அந்த சூழ்நிலை, நீதியின் சூரியன் இந்த உலகத்தின் மேல சைன் ஆகும் பொழுது, அது அடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் ஆச்சரியமா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ல
22லிருந்து 23, 24 வசனங்கள் வரையும் நம்ம வாசிக்கலாம். அங்க இருளே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆச்சரியமான வெளிச்சத்தின் ஒளிய பத்தி சொல்லப்படுது. அந்த வசனங்கள நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21ல 22, 23, 24. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரையும். அதிலே தேவாலயத்தை நாம் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஓகே. அது இந்த வசனங்கள நம்ம பார்க்கும்போது, இருளே இல்லாத அளவுக்குள்ள வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கும்போதுதான், இப்பொழுது காரிருள் பூமியை மூடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆயினும் நீதியின் சூரியன் இப்பொழுது நமக்குள் சத்தியத்தின் ஆவியினால சத்தியத்துக்குள்ளாக நம்ம மேல உதித்து இருக்கிறத வந்து நம்ம ஏற்கனவே சகோதரி சொன்ன மாதிரி மல்கியாவுல நம்ம படிச்ச 4 காரியத்துல. ஆகவே இப்ப இந்த வெளிச்சம் நம்மளுக்கான வெளிச்சமா இருக்குது. ஏசாயா 21:12 பார்க்கும்போது மார்னிங் கம்ஸ் அண்ட் த நைட். இப்ப இருளும் இருக்குது, மார்னிங் இருக்குது. ஆனா நித்திய வெளிச்சத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள வெளிச்சத்திற்குரிய அந்த மில்லியனினும் 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த பெனிஃபிட்டுக்குள்ள போகும்போது உலக ஜனங்கள் நித்திய வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்கிறத இந்த வெளிப்படுத்தல் 21ல தெளிவா பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்துல இருளே இல்லாத தன்மைக்குள்ளதான் அந்த ஜனங்கள் எல்லாம் வழிநடத்தப்படுறாங்க. இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 4:5ல பார்க்கும்போது சாத்தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 4:4ல சாத்தான் வந்து என்ன பண்றான்னா, இந்த பூமியில உள்ள எல்லாரையும் அவிவிசுவாசத்துக்குள்ள வச்சு அவங்க இருதயத்தை இருளுக்குள்ளேயும் வச்சிருக்கிறான். மனக்கண்களை திறக்க விடாம வச்சிருக்கிறான். ஆனாலும் 1 கொரிந்தியர் 4:5ல பார்க்கும்போது சத்திய வெளிச்சத்துக்குள்ளான நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கான வசனங்களையும் நம்ம வெளிப்படுத்தல் 21ல 4ல எல்லாம் பார்க்கணும். கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த புதிய வானம் புதிய பூமியில தான் இதெல்லாம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெளிவா நம்ம வசனத்துல பார்க்கிறோம். ஆகவே அந்த 1 கொரிந்தியர் 4ல உள்ள 5வது வசனத்தையும் நம்ம திரும்ப படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 4ல உள்ள 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், இன்னும் அடிஷ்னலாக கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஆயிரம் வருஷ அரசாட்சியில தான் உலகமும் இருதயங்களின் யோசனைகள் எல்லாம் வெளிப்படுத்தி முழு உலகமும் வந்து நன்மை அடைய போகுது. அப்பதான் 1000 வருஷ அரசாட்சியில தான். ஆனா இப்ப வந்து இந்த இருள் வந்து ஜனங்களை மூடி இருக்கு. காரிருள் பூமி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருந்தாலும் இது எப்போதுமே அது இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதான் அப்போ 1000 வருஷ அரசாட்சியில வந்து உலகம் முழு உலகமும் நன்மை அடைகிறதுக்கு நீதியின் சூரியன் வந்து வெளிப்படுவாரு. அப்போ அந்த தீமைங்கிற பொல்லாத உலகம், தீமை நிறைஞ்ச உலகம், பொல்லாங்கன் கைக்குள்ள விடப்பட்டிருக்க இந்த உலகம் வந்து அப்ப வந்து தீமையின் கொடிய துர்நாற்றத்தை நீக்கி இந்த தீமையே இல்லாத ஒரு தீமையை அழிக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அந்த தீமையை முற்றிலுமாக அழிச்சிட்டு ஜீவன், நல்ல உடல் நலம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே தேவன் வந்து வச்சிருக்காரு. அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க. ஓகே ஓகே
ஓகே சார். ஸோ இந்த பேராகிராஃப் நம்ம பார்த்தோம். இருள் என்னதான் இருந்தாலுமே கூட அது உண்மையா இருந்தாலுமே கூட கண்டிப்பா வந்து விடியற் காலம் வரும். அப்போ தேவனுடைய வெளியரங்கமான ராஜ்யத்துல இந்த கொடிய துர்நாற்றமா இருக்கக்கூடிய இந்த தீமை பாவங்கள் எல்லாமே வந்து உடல் ரீதியாகவும் சரி, மாரலி பிசிக்கலி எல்லாமே வந்து சரியாயிடும், கிளியர் ஆயிடும். ஸோ இது வந்து இப்ப இருக்கிற அந்த இருளான சூழ்நிலையே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். ஸோ கண்டிப்பா அந்த விடியற் காலம், அதாவது வெளியரங்கமான ராஜ்யத்துல இது எல்லாமே கிளியர் பண்ணிடுவாருன்றது நம்ம நிறைய வசனங்கள் மூலியமா பார்த்தோம். மல்கியா 4:2, அப்புறம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21 நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தோம். ஸோ உண்மையே நல்ல பேராகிராஃப் வரும், 3 பேராகிராஃப். ஸோ இந்த நம்ம கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ டைம் ஆயிடுச்சு. இந்த இந்த அந்த நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கூட அதுக்கும் நம்ம வந்து சொல்றது வந்து இந்த வசனத்தை வச்சுதான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஸோ தட் இந்த அப்பா பிதா வந்து, பரலோகத்துல இருக்கிற பிதா வந்து ஸோ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். ஸோ அப்பேற்பட்ட தேவன் வந்து இப்பவே இந்த மாதிரி கேரக்டர் காமிக்கிறார்னா, அப்போ பீசபிள் கிங்டம்ல சமாதானமான ராஜ்யத்துல எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் இருக்குன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய ஞானம் வல்லமையெல்லாம் ட்ரேஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இப்பவே இந்த மாதிரி நீதியும் காமிக்கிறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. இப்பயே எப்படி பண்றாருன்னா, அங்க சமாதானமான ராஜ்யத்துல எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளஸ்ஸிங்கா ஒரு காலங்களா இருக்கும்ன்றது யோசிச்சு பார்க்கவே முடியல. ஸோ அருமையான பேராகிராஃப். வசனங்கள் எல்லாமே இதுக்கு இசைவா ஆப்டா இருந்தது. நம்ம கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். ஸோ நீதிமான்கள் வந்து களி கூறணும். ஏன்னா தேவனுடைய வசனங்கள் வந்து கிராஜுவலா நிறைவேறிட்டு இருக்கு. ஸோ அவிஸ்வாசிகள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நாம வந்து அந்த அவிஸ்வாசி லிஸ்ட்ல போயிடாம நாம வந்து அந்த களி கூறுற லிஸ்ட்ல இருக்கணும். நாம தேவனுடைய வசனங்கள் வந்து நிறைவேறிட்டு இருக்கு. அவிஸ்வாசம் இப்போ அவங்க இருந்துகிட்டோம், பின்னாடி கண்டிப்பா அவங்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களும் மாத்திட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரட்சிப்பு எப்படி அடையிறது அந்த குறிக்கோளாக தான் நாம இருக்கணும். ஸோ நாம பேசக்கூடிய கருத்துக்கள், அப்புறம் புது சிருஷ்டிகிட்ட நம்ம எக்லிஷியாலும் சரி சமுதாயத்திலும் சரி பேசுறது எல்லாமே வந்து வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கணுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் பைபிள் தான் அந்த லிமிட்டு. அதுல இருக்கிற வசனங்கள் தான் நமக்கு லிமிட்டேஷனு. ஸோ அதுக்குள்ள நம்ம அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம பேசிக்கணும். அப்பதான் நமக்கும் ரட்சிப்பு கிடைக்கும், மற்றவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ இது நம்ம சம்மரியா பார்த்து முடிக்கலாம். இப்போ நம்ம ஜெபத்தோட ஆரம்பிச்சோம், ஜெபத்தோடய முடிச்சிடலாம். முடிவு ஜெபமாக இயேசுராஜா பிரதர் அவர்களை ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கிறேன். மகா இறக்கம் கிருபை அன்பும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஒன்றான தந்தையே, அப்பா உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உங்கள் நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா. உங்கள் மேலான இறக்கங்கள் கிருபைகளினாலே இந்த புதிய நாளை தந்து இந்த நாளிலும் நாங்கள் யாவரும் உம்மோடு இசைந்திருக்கவும், உம்மோடு உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைக்கவும், இந்த நேரத்திலே நாங்கள் யாவரும் கூடி வரும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி தந்தையே. கடந்த வாரங்களிலே நாங்கள் உங்களுடைய குமாரனுடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பருகும்படியாகவும், அடையாளமான அந்த காரியங்களை நாங்கள் பருகும்படியாகவும், அதன் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவும் நீங்கள் கிருபை பாராட்டினீங்க. இந்த வேளையிலும் நாங்களும் தந்தையே உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி தந்தையே. இப்படிப்பட்ட கூடுகைகளை வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் ஆசீர்வதிங்க. பல தடைப்பட்டவர்களையும் நீங்கள் கிருபையாய் கண்ணோக்கி வழி நடத்துங்க. இன்னும் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் அப்பா இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட விதமாக பரிசுத்த ஆவியினால் வேத வார்த்தைகளினாலே நாம் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை மாத்திரமே தர முடியும் என்கிற வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து
சரியாய் அப்பா நாங்கள் அதுக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை வழிநடத்துங்க. கிருபையை காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளை உணர்ந்து நாங்கள் 30 60 பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் யாவரும் பலப்பட வழிநடக்க ஆசீர்வதிங்க. கிருபையை காத்துக்கொள்ளுங்க. மக்கே நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம். எங்களுடைய அருமை இரட்சகரும் உம்முடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். 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 எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். வீடியோ ஆன் பண்ணி கூட சொல்லலாம். ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகள், தொடர்ந்து வசனத்துல நம்ம அநேக காரியங்களை பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கற்றுக்கொள்வதற்கும் ஏதுவா இருக்கு. அதனால மிகவும் நன்றி. ஓகே, மீட்டிங் நம்ம முடிச்சுக்கலாம்.